கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தர் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பலிபீடம் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கடந்த 8 வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆதாரமாக வைத்து, கர்த்தரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்கிற வார்த்தையை நம்ம ஆதாரமாக வைத்து தேவ செய்தியை நான் தொடர்ச்சியாக நான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேகர் என்னிடத்தில் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். எல்லா மகிமையும் நான் ஆண்டவருக்கே செலுத்துகிறேன். கடந்த வாரத்தில் இந்த பலிபீடம் என்கிறதனுடைய ஆங்கில மொழியாக்கம் ஆல்டர், ALTAR என்கிற வார்த்தையின் அடிப்படையில் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்பட்டு, கடந்த வாரத்தில் ஏ என்று சொல்லக்கூடியது அல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உலாவுகிற இடம்தான் பலிபீடம் என்று சொல்லிக்கொண்டும், எல் என்று சொல்லக்கூடியது லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த 2 வார்த்தைகளை நான் ஆதாரமாக வைத்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஆசீர்வாதத்தையும் சாலமோன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நம்ம கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அந்த ஆங்கில வார்த்தையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை நம்ம ஆதாரமாக வைத்து அதில் இருக்கக்கூடிய அந்த 3வது எழுத்திப்படியாக இருக்கிறது TALT. டி என்று சொல்லக்கூடியது டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பலிபீடத்தில் நாம் கடந்து வரக்கூடிய வேளையில் அது பலிபீடம் கர்த்தராகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற இடம், அவர் உலாவுகிற இடம். 2வது, அவரை நோக்கி நாம் அந்த பலிபீடத்தில் பார்க்க வேண்டும். 3வது, அவரை நோக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆதாரமாக, இந்த வார்த்தையினுடைய மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இது மாற்றும் என்று சொன்னால், அவன் அந்த பலிபீடத்துக்கு நேராக கடந்து வரக்கூடிய வேளையில் அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மீறுதல்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்து விடக்கூடிய வேளையில் அவருக்கு பிரியமான ஒரு அர்ப்பணிப்போடு அதை அறிக்கை செய்யக்கூடிய வேளையில் கட்டாயம் அந்த பலிபீடத்திலிருந்து நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். அறியாத காலத்தில் கர்த்தர் காணாதவர் போல, நீ ஒரு நாள் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, உலக பிரகாரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த அந்த நாளில் இயேசு கிறிஸ்து யார் என்றோ அல்லது இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று உனக்கு தெரியாது. அப்போ அறியாத காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தால், ஆனால் இப்பொழுது நீ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை உன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ அர்ப்பணிப்போடு இருக்கிறத நிமித்தமாக நீ தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லும் பொழுது, அல்லது நீ ஆலய ஆராதனைகள் மட்டுமல்லாமல் நீ எந்த ஒரு ஊழியத்தில் கடந்து சென்றாலும், ஈவன் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஜெபமாக இருந்தாலும், அந்த இடத்துல நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பலிபீடத்தின் மேல கர்த்தர் உலாவுகிறார். பலிபீடம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. அந்த இடத்துல நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள. அறியாத காலங்களில் கர்த்தர் காணாதவர் பொழுதுதான். இப்பொழுது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சவுல் என்கிற ஒரு வாலிபன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யூத மார்க்கத்தாராகி இவர்களை எப்படியாயிலும் பிடித்து அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களிடத்தில் போய் நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு தமஸ்கு வீதியை கடந்து வரக்கூடிய வேளையில ஒரு மகா பெரிய ஒளியின் சத்தத்தை அவன் கேட்டு சடுதியை அவன் கீழே விழுறான். ஒரு பெரிய ஒளி, அந்த ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கக்கூடிய வேளையில் அவன் கீழே விழுந்து போகிறான். அவனால் எழும்ப முடியலை. ஆண்டவரே யார் என்று கேட்குறான். சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லக்கூடிய வேளையில் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கேட்குறான். எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தைங்க.
பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாக, யூத மார்க்கத்தாருக்கு விரோதமாக அவர்களை பலவிதமான கொடுமைகளை அடிமைப்படுத்தி அவர்களை எப்படியாயிலும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமஸ்கு வீதியில் எப்படி வருவான், எவ்வளவு பெருமையா வந்துட்டு இருப்பான். பாரு, நான் என்னை யார் யார் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் நான் என்ன செய்யறேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா சடுதியில வானத்திலிருந்து ஒரு பெரிய பிரகாசம் பிரகாசித்தது. அந்த பிரகாசமே இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனுக்குள்ளால வாசம் பண்ணுகிற கர்த்தர். அந்த பிரகாசம் வரக்கூடிய வேளையில இவன் கீழே விழுறான். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பலிபீடத்துல வந்து நம்ம இதை கேட்கிறோமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் எப்படி நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, நான் என்ன விதத்துல இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க. அப்படி நம்ம கேட்டோம்னு சொன்னாதாங்க நம்முடைய வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகலைன்னு சொன்னா நான் எப்போவுமே நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னா கிணற்று தவளையை போல இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி ஆராதிக்கணும் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அவனை கையிலாக கொடுத்து அவனை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல போய் அவனை ஜெபம் பண்ண வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால் இவன் எந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானோ அந்த இடத்துல வந்து தேவன் அவனுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின எல்லா காரியங்களையும் செய்து அந்த சவுல் மேலே கை வைத்து ஜெபிக்கக்கூடிய வேளையில் அவனுடைய கண்களில் இருந்த மீன் செதில்கள் கீழே விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான். அதன் பிறகு அவன் ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய கரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எந்த திருச்சபையில் நிருபங்களை வாங்கி கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்றிருந்தானோ அதே இடத்துல அவன் என்ன செய்தான் சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரஷ்டாங்கமாய் பிரசங்கம் பண்ணி நான் சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில எப்படியாயிலும் அடிமைப்படுத்திடணும், எப்படியாயிலும் அதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக கூடிய வேளையில நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர் அவனை ஒரு இடத்துக்கு அனுப்பினாரு. அந்த இடத்துல அவன் பார்வை இல்லாதவனாய் 3 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணி குடிக்காம அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுடைய கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்றது கீழே விழும்படியாய் கர்த்தர் செய்தார். அதன் பிறகு அவன் பார்வையடைந்து அவன் பலப்பட்டு கிறிஸ்துவே குமாரன் என்று சொல்லிக்கொண்டு தேவ ஆலயங்களில் அவன் பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம காணுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம இந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன? இன்றைக்கி நம்ம அநேக வேளையில் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அவருடைய பிள்ளைகள் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையில் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா? நம்முடைய எண்ணத்தில் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலையில் அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா? அதுதாங்க கொஸ்டின் மார்க். இன்றைக்கி நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று, பிள்ளை என்று சொல்வதை காட்டிலும் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கற்பனை, அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கட்டளை, அவர் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பலிபீடம் என்று சொல்லக்கூடியது, அந்த பலிபீடத்தில் நம்ம வரக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் அடைய வேண்டும். நம்ம மாற்றம் அடையாமல் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பலிபீடத்தில் வர்றோம், பலிபீடத்தில் நம்ம என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன செய்யணுமோ நம்ம செபிக்கிறோம், அப்படியே நம்ம போயிடுறோம். அது கிடையாதுங்க. மாற்றம் அடையணும். மாற்றத்துக்காக தான் பலிபீடம். ஸோ நம்ம தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் கடந்து செல்லும் பொழுது, அல்லது நம்ம ஆலயத்தில் மட்டுமில்லாமல் கூட்டங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த பலிபீடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து அதில் வந்து நம்ம மாற்றத்தை அடையும் பொழுது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அறியாத காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தால் இப்பொழுது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்றாரு. ஆகையால் நீ இன்றைக்கு மனம் திரும்பணும். கடந்த நாட்களில் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, அந்த அறியப்படாத தேவனை குறித்து பவுல் பிரசங்கித்த அந்த பலிபீடத்தை குறித்து அந்த தம்பி சொன்னாப்புல என்னட்ட, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்குள்ளால அந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ளால வந்தது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு நான் சாட்சியாக மாறுறேன். இன்னிலிருந்து இவ்வளவு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடிமைத்தனங்கள் இருந்ததோ இன்னைக்கு ஒரே நாளில் விடுறேன். ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது.
அப்போ எங்கே இருக்காருன்னே தெரியாது. குன்னூர்னு சொல்லி சொன்னார். குன்னூரில் ஏதோ ஒரு இடம் சொன்னார், ஏதோ ஒரு மலை பக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மாறணும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மாறணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்ம எப்பவுமே ஒரே அடிமைத்தனத்துக்குள்ளார நம்ம இருந்துட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு பெயரளவில் வாழ்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. We have to dedicate ourselves as the will of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்க கடவன், பழையவைகள் ஒளிந்து போயின. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இருந்தான்னு சொன்னா அவனிடத்துல பழைய பாவம் இருக்கக்கூடாது, பழைய அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, பழைய எரிச்சல் இருக்கக்கூடாது, பழைய மூர்க்கம் இருக்கக்கூடாது, பழைய குணநலங்கள் இருக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை என்ன சொன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அவனுடைய வாழ்க்கை மாற்றமடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த மாற்றத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு நீ கடந்து வருகிறாய். அந்த பலிபீடத்துக்கு நீ கடந்து வரும்பொழுது அந்த பலிபீடத்தில் நீ மாற்றத்தை பெற்றுக்கொண்டால் மட்டுமே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஏதோ நம்ம கடமைக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணணும், நம்ம போய் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக. ஆகையால் T என்று சொல்லக்கூடியது டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அடுத்த வார்த்தை இப்படியா இருக்கு, அடுத்த வேர்டு, அதாவது அடுத்த எழுத்துப்படியாக இருக்கிறது ALTA. ஏ என்று சொல்லக்கூடியது ஆல் பிரைஸ் க்ளோரி தேங்க்ஸ் டு பி கிவன். இது கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். பலிபீடத்தில் போய் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திர நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக தான் அந்த ஆல் பிரைஸ் க்ளோரி அண்ட் தேங்க்ஸ் டு பி கிவன். ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலிபீடத்துக்கு நம்ம பரிசுத்தத்தோடு அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றி பலி எடுக்கணும். நம்மளை ஜீவ பலி அவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பலிபீடத்தில் அநேக நேரங்களில் அநேக விதமான பரிசுத்த அலக்கழிச்சல் நடக்கிறது. உண்மையிலே ஒரு சில இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய வேளையில் மிகவும் மனவேதனையாக இருக்கும். பலிபீடம் இன்றைக்கு பல இடங்களில் அசட்டை பண்ணப்படுகிறது. பலிபீடம் எதற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் we have to praise God. ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும், தேங்க் பண்ணணும், அவருக்கு நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை பலிகளை மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையான இடம் தான் பலிபீடம் என்பதை இன்றைக்கு அநேகர் மறந்து போகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக சொல்லுவார். ரோமர் 12:1 இப்படியாய் சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருந்துன்னு சொன்னதாங்க. அந்த பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் போகும் பொழுது, பரிசுத்தமான அந்த பலிபீடத்துக்குள்ளால் கடந்து கொள்ளும் பொழுது நம்ம பரிசுத்தமாக அவரை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய சரீரத்துக்குள்ளால பரிசுத்தம் இல்லை, நம்முடைய சரீரத்துக்குள்ளால கசடு, நம்முடைய சரீரத்துக்குள்ளால பாவம், நம்முடைய சரீரத்துக்குள்ளால அழுக்கு, நம்முடைய சரீரத்துக்குள்ளால வஞ்சகம், நம்முடைய சரீரத்துக்குள்ளால பொறாமை, நம்முடைய சரீரத்துக்குள்ளால எரிச்சல் இருந்துன்னு சொன்னால் நம்ம பலிபீடத்தில் போய் என்ன செய்ய முடியாதுங்க, அவரை பரிசுத்தமாக தொழுது. ஏன்னு சொன்னால் நீ ஆலயத்தில் போன உடனே உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உன்னுடைய சிந்தனையில் என்ன வரும்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அடிமைத்தனங்களும் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், உனக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். நீ அவரை பரிசுத்தமாக என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது, பரிசுத்தமாய் ஆராதனை செய்ய முடியாது, பரிசுத்தமாய் நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது, பரிசுத்தமாய் நீ ஆராதனை பலிகளில் நீ உன்னை ஒப்புக் கொடுக்க முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, ஆகிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா துதி ஸ்தோத்திர நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் பலிபீடம். வேதத்தில் இருந்து நல்ல ஒரு சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லிக்கொண்டு வேதவசனம் சொல்லுகிறது. ஆசேருடைய கோத்திரம், இந்த ஆசேருடைய கோத்திரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் யாக்கோபினுடைய
சந்ததியிலிருந்து வருகிறது. லேயாளுடைய வேலைக்காரியாகி இருக்கக்கூடிய சில்பால் பெற்ற மகன் தான் ஆசேர். அந்த ஆசேர் கோத்திரத்திலிருந்து வரக்கூடிய பானுவேலின் குமாரத்தி என்று சொல்லக்கூடியது, பானுவேலின் குமாரத்தி என்று சொல்லக்கூடியது ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பெனியேல் என்கிற ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தரை யாக்கோபு மோகமாய் சந்தித்தான். அந்த இடத்துல ஒரு பெரிய சேனை, மக்னாயிம் சேனை என்று சொல்லப்பட்டது. அதுக்கு பெனியேல் என்று அவன் பெயரிட்டான். அந்த பெனியேல் என்கிற பிளேஸை தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னா பானுவேல்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க சொல்றாங்க. பானுவேல் அந்த இடத்துல உள்ளவ, அதாவது பெனியேல் என்கிற இந்த இடத்துல இருந்து வந்தவ தான் இந்த சகோதரி. அவளுடைய பெயர் என்னவென்று சொன்னால் அன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவ எப்படி தீர்க்கதரிசின்னு சொன்னா, கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தா. அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கையில் புருஷன் இறந்து போயிட்டாப்ல. அவள் வயது சென்றவளாக இருந்தால் ஏறக்குறைய 84 வயசுன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவள் என்ன செய்தான்னு சொன்னால், இரவும் பகலும் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். மேரேஜ் ஆகி 7 வருஷத்தில் தன்னுடைய புருஷனை இழந்து போய்விட்டால். 7 வருஷத்தில் புருஷனை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவளை எவ்வளவு நிந்திச்சிருப்பாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவளுடைய வயது ஏறக்குறைய 84 வயது. அந்த 84 வயது வரையிலும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டே இருக்கா. அப்போ அவள் ஜெபம் பண்ணுறதை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அவள் ஆராதனை செய்கிற டைமில் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அவள் உபவாசம் பண்ணுற டைமில் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், இவ வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், தன்னுடைய கணவனோடு வாழ வேண்டிய ஆசீர்வாதம், சிறு வயதிலே, கன்னி பிராயத்திலே, இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்து போன ஒரு விதவையாயிருக்கிறாள். அப்போ எவ்வளவோ நிந்தனைகள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ காரியங்கள். ஆனாலும் அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லிக்கொண்டு. இன்றைக்கு உபவாசம் என்று சொல்லக்கூடியது கடமைக்காக உபவாசம். சாப்பிடாம இருந்தால் உபவாசம்னு நினைக்கிறோம். ஒரு நாளும் அது அப்படி நினைக்காதுங்க. சாப்பிடாம இருக்கிறது உபவாசமே கிடையாது. நீ ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தேன்னு சொன்னால், நீ 4 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணேன்னு சொன்னால் தான் அந்த உபவாசத்துக்கு பிரயோஜனம். அல்லது அது உபவாசமே கிடையாது, அது பட்டினி. ஸோ நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அடுத்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லிக்கொண்டு. இது யாரை குறித்து பேசுகிறான்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். இந்த பகுதிக்கு முந்தின பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிமியோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்தி ரட்சண்யத்தை கண்டேன் என்று சொல்லக்கூடிய சம்பவம் இந்த சம்பவத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்குது. அதன் பிறகுதான் இந்த பானுவேலின் குமாரத்தியாகிய இந்த சகோதரி, இந்த அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த அன்னாள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், சிமியோன் தன்னுடைய கையில் ஏந்தி இருந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சண்யத்தை கண்டது என்று சொல்லக்கூடிய வேளையில் இவளும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து, ஏன்னு சொன்னா இவன் ஆலயத்திலே இருக்கிறான், ஆலயத்திலே உபவாசம் பண்றான், ஆலயத்திலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவள் அந்த ரட்சண்யத்தை புகழ்ந்து பாடி எருசலேமின் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை குறித்து பேசினாள். ஏன் இயேசுவை குறித்து பேசினாள் என்று சொன்னால், இவள் ஒரு தீர்க்கதரிசி. இவள் தீர்க்கதரிசியாக இருக்கிறது நிமித்தமாக இயேசுவை குறித்து பேசினாள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லப்பட்ட. ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான காரியத்துக்குள்ளால இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லக்கூடிய வேளையில் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு முன்பதாக நாம் கடந்து செல்லக்கூடிய வேளையில் ஆல் பிரைஸ், க்ளோரி, தேங்க்ஸ் டு பி given to God. நம்ம இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு துதி, ஸ்தோத்திரம், நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆல்டர், பரிசுத்தமுள்ள பலிபீடம். அந்த பலிபீடத்தில் நம்ம அதை தவிர நம்ம வேற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை தவிர நம்ம வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியும் சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. 3 காரியத்தை சொல்றாரு. எல்லா நேரத்திலையும் நீ என்ன செய்யணும்னு சொன்னா, ஆவியினால ஜெபம் பண்ணணும், மன உறுதியா இருக்கணும், விழித்திருக்க வேண்டும். 3 காரியத்தை சொல்றாரு. முதலாவது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாம்சீக ஜெபமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு தோத்திரம், எனக்கு ஆத்திரம், நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
எப்படிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியில ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு எல்லாருக்காகவும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி நீ ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி எழுத்து இப்படியா சொல்லுகிறது, ஆர் என்று சொல்லக்கூடியது receive the blessing from God. receive the blessing from God. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆல்டர் என்று சொல்லக்கூடியது ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் உலாவுகிற இடம். லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை அது மாற்றும். ஆல் பிரைஸ் க்ளோரி தேங்க்ஸ் டு பி given to him. கடைசியாக receive the blessing from God. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஆல்டர். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அநேக இடத்துல நம்ம பிரச்சனைகளால் இருக்கோம். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு 3 டேஸாகவே பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த நோசல் ப்ளீடிங், மூக்கில் இருந்து லைட்டாக அந்த ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது. அப்போ ஃபஸ்ட் நாள் பார்த்தேன், 2வது நாள் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு பலகீனம் வந்தேன்னா ஹாஸ்பிட்டல் போக முடியாது, 2வது என்னை பார்க்குறது என்கிட்ட பணமும் கிடையாது, நீங்கள் தான் பார்க்கணுன்னு கர்த்தர் ஒரே வார்த்தையில் சொன்னார், அடுத்த நாள் அது உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொன்னேன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலிருந்து அது பிரச்சனை எனக்கு கிடையாது. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலகீனம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதிலிருந்து விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லும் பொழுது சொல்கிறான், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய வேளையில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களினாலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். மாம்சீக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாதுங்க, உலக பிரகாரமான பணம் பொருள் செல்வம் சேர்க்கிற ஆசீர்வாதம் கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது என்ன? ஒரு மனிதனை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுவிப்பது, ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு ஆண்டவரோடு பேசக்கூடிய ரகசியத்தின் அந்நிய பாஷை பேசுகிறது. இதுதான், இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் கர்த்தர் நமக்கு உன்னதத்தில் என்று கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். நம்ம இன்னைக்கு என்ன நினச்சிருக்கோம்னு சொன்னால், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், கொஞ்சம் இடம் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு கார் இருக்கணும், நான் எங்கேயும் போனால் என்ன எல்லாரும் மதிக்கணும், ஒரு லக்ஸரியான லைஃப். அது கிடையாது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, அவனுக்கு கொடுக்கிற ரட்சிப்பின் நிச்சயம், அவன் ஆண்டவரோடு பேசக்கூடிய அந்நிய பாஷையின் அபிஷேகம், ஆவியின் கனிகளை நம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கான். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை நம்ம சொல்ல முடியும். நோவாவை குறித்து சொல்ல முடியும். ஆதாமுடைய 10வது தலைமுறையாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்த நோவாவோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் அழிந்து போனார்கள். நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய வேளையில், இனிமேலும் நான் பூமியை சங்கரிப்பதில்லை, ஜனங்களை அழிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அடையாளமாக வானவில்லை கர்த்தர் வானத்தின் மேலே வைத்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம காண்கிறோம். அதன் பிறகு ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலிபீடத்தில் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக கொண்டு செல்லக்கூடிய வேளையில் அவன் எல்லா ஆயத்தங்களையும் செய்து பலியிடுறான். பலியிடக்கூடிய வேளையில் பிள்ளை ஆண்டான் மேலே கையை போடாதுன்னு சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ வாக்குத்தத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியக்கூடிய வேளையில் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாமை குறித்து ஏறக்குறைய இவன் ஆதாமனுடைய 20வது தலைமுறை என்று சொல்லிக்கொண்டு நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் என்கிற ஒரு சிறி தன்னுடைய சக்களத்தின் மூலமாக கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால், பிள்ளை இல்லாமல் இருக்கிறான், மலடியா இருக்கிறான். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆசீர்வாதமான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அந்த சாமுவேல் எப்படி இருந்தான்னு சொன்னால், தானிலிருந்து பெயர் சபா வரையிலும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பலிபீடத்தில் இருந்துட்டு நீ ஒரு நாள் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நீ சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான, உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான, உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர்.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6-7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீ எதை பற்றியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம உலக பிரகாரமான கவலையிலேயே இருக்கிறோம். இன்றைக்கி என் அன்பு சகோதரனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உலக பிரகாரமான கவலையை விட்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு நீ இருப்பேன்னு சொன்னால் உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் ஆசீர்வாதமாய் தர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த ஆல்டர் என்கிற அந்த ஆங்கில வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்று சொன்னால், ஆல்மைட்டி காட், நாம் சர்வ வல்லமை உள்ள தேவன். லுக் அன்டு ஹிம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆல் பிரைஸ் க்ளோரி தேங்க்ஸ் டு பி கிவன், கடைசியாக ரிசீவ் த பிளஸிங். ஸோ இதனுடைய மொத்த அர்த்தம் என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் அடைந்து நாம் அவருக்கு துதியும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருள். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆவியானுடைய பலன் இறங்குவதாக. ஆண்டவரே தகப்பனே, பலிபீடத்தில் இருந்து நாங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே இந்த பலிபீடம் எப்படிப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே அந்த தமிழ் என்கிற அந்த பலிபீடத்தினுடைய ஆங்கில வார்த்தை ஆல்டர், ALTAR, அந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வார்த்தையாய் கடந்து சொல்வதற்கு என் தேவன் பாராட்டின கிருபை ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கம் இறங்குவதாக. ஆண்டவரே சரீரத்தில் தகப்பனே உலர்ந்து போன எலும்புகளோடு, ஆண்டவரே சரீரத்தில் ஆண்டவரே கைகளில் கால்களில் ஆண்டவரே பலகீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே அன்றைக்கு தகப்பனே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலயத்துக்கு போகக்கூடிய வேளையில அவனிடத்தில் பிச்சை கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய மனிதனை அவன் சொன்னான் அல்லவா, என்னிடத்தில் பணம் பொன் இல்லை, இயேசு நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னது பொழுது அவன் எழுந்து நடந்தது போல இன்றைக்கு ஆண்டவரே உலர்ந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால உயிர் அடைவதாக. நடக்க முடியாது இனி அவனுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் சொன்னாமலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ளால உம்முடைய தெய்வீக வல்லமையை அனுப்பி ஆண்டவருடைய அனுகிரக கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே அடைக்கப்பட்டு கிடக்கக்கூடிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. இதோ நான் உனக்கு முன்பதாய் கடந்து சென்ற கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீர் அல்லவா, அந்த கோணலான பாதைகள் செவ்வை செய்யப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவன் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியக்காரனாய் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் இவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டுடைய வருகை மற்றும் இவர்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வரையில இதுவரையில் 4 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும். சில குடும்பங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகள் மூலமாக விளக்கி எழுதியுள்ளேன். அண்ணன் ஜே சாம் ஜெபத்ரே அவர்கள் மூலமாக 30/9/2018 பிரதிஷ்டை செய்து அண்ணன் வெளியிட்டார்கள். அந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக விழித்திருந்து ஜெபிப்போம். இந்த புத்தகம் ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் வெளியிடப்பட்ட பொதுவான ஜெப குறிப்புகள் அடங்கிய ஜெப புஸ்தகம். அருமையான அண்ணன் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் 11/8/2019 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். மூன்றாவதாக ஆத்தும ஆதாயம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எழுதியுள்ளேன். அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் 13/10/2019 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். ஞானஸ்தானம். எந்த ஞானஸ்தான முறை சரியானது என்பதை வேதத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். அருள் தந்தை
எஸ்.ஜே. பெர்க்மன்ஸ் அவர்கள் 11/1/2020 அன்று பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார். அது மட்டுமில்லாமல் என்னுடைய ஊழியத்திலிருந்து வெளியிடக்கூடிய மீட்பரின் சத்தம் என்கிற 2 மாதத்துக்கு வரக்கூடிய பத்திரிகை வெளியிட்டு வருகிறேன். இந்த புத்தகங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவும் ஆவியில பலன் பெறவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை வாங்கி பயன்பெறும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து, பரலோக வைத்தியர், ஸ்ரீஷத்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல், நற்கந்த கதம்ப மலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் வெளியே வருவதற்காக உங்களுடைய ஜெபத்தில் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.